சொந்த வீடு கட்டலாமா? நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இன்ஜினியர் செந்தில் பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் இன்ட்ரீம் டிஸ்கஷன்ஸ். நம்ம ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டோம், வீடு கட்டுறதுக்கு டாக்குமெண்ட் அக்ரிமெண்ட்லாம் ப்ராசஸ் பண்ணிட்டோம். என்ன இனிஷியல் செட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத கடந்த வீடியோவில் நம்ம பேசணும். இதை தாண்டி நமக்கு ஒரு நடுவில் என்னென்ன மாதிரியான ஒரு இன்ட்ரீம் மீட்டிங்ஸ் டிஸ்கஷன்ஸ் தேவைப்படும், அதுக்கு என்ன மாதிரியான ஒரு சிஸ்டம்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை நம்ம ஃபாலோ பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல் விஷயம் ஒரு மந்த்லி ஒரு மீட்டிங் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பேசினபடி அதை நம்ம அந்த டிஸ்கஷன் ஆஸ்பெக்டில் வச்சுக்கலாம். அதில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம இந்த ப்ராக்ரஸ் ஆஸ்பெக்டை பற்றி பேசலாம். ப்ளஸ் குவாலிட்டி ஆஸ்பெக்டில் நமக்கு இருக்கிற ஏதாவது கிளாரிட்டியை ரைஸ் பண்ணலாம். தென் மெட்டீரியல்ஸ், பொதுவாக மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் எக்கச்சக்கமான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்துகிட்டே இருக்கும். வீடு கட்டுறதை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெடிமேடாக ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை ஒரு வீடு கட்டுறதுக்கும் 1008 ப்ராஜெக்டை வாங்கி ஒரு பொருளை உருவாக்குறோம். ஸோ இப்போ அதில் எல்லாத்தையுமே நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணும்போது பெரிய கிளாரிட்டியோட அணுகிருக்க முடியாது. அப்போ அதில் நமக்கு ஏதாவது கன்சர்ன் இருக்குது, இல்லை ஒரு டவுட்ஸ் இருக்குது, அதை கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த மீட்டிங்ஸை நம்ம அதுக்கு பயன்படுத்திக்கலாம். ஸோ இல்லைனா அப்ரண்ட்டாக அதை பற்றின ஒரு கிளாரிட்டியை கொடுங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். ஃபைன். ஸோ இந்த மீட்டிங்கில் நம்ம இந்த விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ப்ளஸ் அந்த சைட்டில் இருக்கிற அந்த ஃப்ரண்ட்லைன் இன்ஜினியர் கூட எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகுது, அது எதாவது ஃபைன் டவுன் பண்ணணுமா, அவங்க சொல்கிறது நமக்கு புரியுதா, இல்லை நமக்கு அவங்க இன்னும் அது கம்ஃபர்டபுளாக அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கா, அதை எப்படி ஃபைன் டியூன் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த மீட்டிங்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் ரெண்டாவது டைப் ஆஃப் இன்ட்ராக்ஷன்ஸ் ஷெட்யூல் பொறுத்து, அதாவது ப்ராஜெக்ட் ஷெட்யூல் நம்ம பேசணும், ஒரு ஸ்டேஜ் வருன்றதை பற்றி. அந்த மாதிரியான ஒரு முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் இப்போ உதாரணத்துக்கு ரூஃப் காங்கிரீட் பண்ணுறோம் அப்படின்னா, ரூஃப் காங்கிரீட் ஒரு மாதிரி ஆஸ்பீசியஸ் டே ஒரு நல்ல நாளில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் ஹவுஸ் ஓனருக்கு இருக்கலாம். இன்றைக்கி நல்ல நாளாக இருக்குது, இந்த நாளில் பண்ணலாம், இல்லை இந்த நாளில் வேணாம் அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ எனக்கு இந்த நாளில் தான் பண்ணணும்னு ஒரு தேவை இருக்குது அப்படின்னா அதையும் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நாம் அப்ரண்ட்டாக சொல்கிறது நல்லது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒர்க் ஃப்ளோ ஈஸியாக இருக்கும். இதையே சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம சில ப்ராஜெக்ட் சைட்டில் எல்லாம் ஒர்க் ஃப்ரண்ட் ரெடி ஆகிடும். இப்போ உதாரணம் ரூஃப் போடுறதுக்கு பலகை இல்லை அந்த ஷீட்லாம் அடிச்சிருவாங்க, கம்பிலாம் ஒர்க் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு 2 வீக்ஸுக்கு காங்கிரீட் போடக்கூடாதுங்க, இது தள்ளி வச்சிடணும், நான் நெக்ஸ்ட் மந்த்து தான் போடணும் அப்படின்லாம் சொல்லக்கூடிய சூழல் உருவாகுது ப்ராக்டிக்கலாக. அது ஏன்னா இது சென்டிமெண்டல் இமோஷனலான விஷயம், இது அக்செப்டட். பட் முன்னாடியே நம்ம அது எப்படிப்பட்ட தேதியில் அது பண்ணணுங்கிறத நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா 2 பேருக்கும் நல்லது. ஏன்னா பொருள் வாங்கி போட்டு பொருள் வீணாக போக வேணாம், இப்போ வாங்கின பொருளுக்கு வாடகை கூடுதலாக கொடுக்க வேண்டிய தேவை இருக்காது. ஸோ இந்த விஷயத்தை நம்ம முன்னாடியே சொல்லலாம். இது இந்த கீ டெசிஷன்ஸு, அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் ஷெட்யூலை பொறுத்து உள்ளது. இப்போ இந்த கீ டெசிஷன்ஸில் இன்னொரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறது இந்த நில வைக்கிறது, வீட்டுக்கு நில வைக்கிறது. அது ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயமா நம்ம பார்க்குறோம். சென்டிமெண்ட்டாக அது நமக்கு மனசுக்கு சரியாக அமையணும் அப்படின்னு யோசிப்போம். அப்போது நம்ம ஒரு டேட்டு சொல்லிட்டோம்னா அதுக்குள்ளே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நான் அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு வைக்கிற மாதிரியான ஒரு டேட்டு இருக்கணும். ஸோ அந்த குஷன் டைமும் வேணும். ஸோ இது பரஸ்பரம் 2 பேர்கிட்டேருந்தும் நடக்கணும். சரி, இப்போ இந்த ஆக்டிவிட்டி நடந்திருக்கு, அடுத்து இதை பண்ண போகிறோம், இப்போ இது எப்போ பண்ணால் சரியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களுக்கு அதில் ஏதாவது கன்சர்ன் இருக்கா அப்படின்னு கேட்கலாம். இதை அவங்களும் கேட்கணும், இல்லை நம்மளும் அதை சொல்லணும். அப்போ நம்ம இதை எப்படி ஈஸ் பண்ணுறதுக்கு ஒரு 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 சஜஷன் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எப்போ நம்ம ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது ஒரு ஷெட்யூல் நம்ம கிளியராக கொடுக்க முடியுமோ, அப்போது அது கூடவே ஒரு சின்ன ஷீட்டும் கிரியேட் பண்ணலாம். யார் ஒரு கான்ட்ராக்டர் இல்லைன்னா ஒரு ஹவுஸ் ஓனர் கூட கிரியேட் பண்ணலாம். எந்தெந்த விஷயத்தெல்லாம் நான் முடிவு பண்ணணும்னு நினைக்கிறேன், முக்கியமாக அது எந்தெந்த நல்ல நாளில் நடக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதில் எதுன்னு நோட் பண்ணலாம். இதை ஒரு கான்ட்ராக்டரே கொடுக்குறனாலும் கொடுக்கலாம். இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணணும் சார், இது நீங்கள் டைமில் நாங்கள் இன்டிமேட் பண்ணுறோன்னு சொல்லலாம். இப்போ நம்மளும் கூட ஒரு ஹவுஸ் ஓனர் சைடு இதெல்லாம் நான் முடிவு பண்ணி சொல்கிறேங்க, எனக்கு கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா சரியாக இருக்குங்க. எப்படி இப்போது இந்த இன்டர்வியூ மீட்டிங்கில் இந்த மாதிரி டிசிஷன்ஸ் இருக்க மாதிரியே பேமெண்ட்டை பற்றின டிஸ்கஷன்ஸ்க்கும் இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா இப்போ அடுத்த பேமெண்ட் ஸ்டேஜ் எப்போ வருது,
அப்படின்னா அது வந்து அதுக்கு முன்னாடி ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி சொல்லணும். இப்போ எனக்கு வந்து என்னோட ஃபண்டு ஃப்ளோ எப்படி இருக்குது, இப்போ நான் பணம் ரெடியாக வச்சுருக்கணுமா, இல்லை பேங்க்கில் எது நான் எடுக்கணுமா, இல்லை எனக்கு லோன் அடுத்த ஸ்டேஜ் ரிலீஸ் ஆகணுமா, இதில் பல ஃபேக்டர்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ எப்படி நம்ம ப்ரீ பிளான் பண்ணுறோங்கிறது தான் இதில் முக்கியம். ஸோ இட்ஸ் ஆல் பிளானிங். இந்த பிளான் தான் வந்து இங்கே முக்கியம் இடம் வகிக்குது. இப்போ நம்ம எப்படி டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறோம், ஐ மீன் ஒரு அக்ரிமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி இதை தான் ஃபாலோ பண்ண போகிறோம்னு முடிவு பண்ணுற வரைக்கும் உள்ளது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தாண்டி எக்ஸிக்யூஷனில் இறங்கும்போது ஒரு பேசிக் சிஸ்டம் கிரியேட் பண்ணுறோம். அதை தாண்டி நெக்ஸ்ட் லெவலில் இந்த இன்டரிம் டிஸ்கஷன்ஸ் எந்தெந்த ஸ்டேஜுக்கு தேவைங்கிறதையும் நம்ம யோசித்து அதை ஃபாலோ பண்ணுறது முக்கியம். அது இந்த ப்ராசஸை இன்னும் எளிமையாக மாற்றும், இன்னும் கம்ஃபர்டபுளாக மாற்றும். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம், இன்ஃபேக்ட் நடுவில் ஏதாவது சின்ன சின்ன இஷ்யூஸ் டெவலப் ஆகும். அப்போது அதை நாம் எப்படி அப்ரோச் பண்ணலாம் விரிவாக பேசுவோம்.